தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தமிழக அரசின் உயரதிகாரிகள் குழு மத்திய அரசு உயரதிகாரிகளை மீண்டும் சந்தித்து பேசுவதற்காக இன்று டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தால் பழக்கப்பட்ட விலங்கினை காட்சிப்படுத்துவது என்ற பிரிவிலிருந்து காளைகளை உடனடியாக நீக்கி அறிவிக்கை வெளியிடுமாறு தமிழக அரசு அதிகாரிகள் அப்போது வலியுறுத்த உள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா காவிரி பிரச்சினை, முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தியது, NLC பங்குகளை தனியாருக்கு தாரை வார்க்க அனுமதிக்காமல் தமிழக அரசே வாங்கியது, மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது என தமிழகத்தின் உரிமைகளை எள்ளளவும் விட்டுக் கொடுக்காமல் உறுதிபட நிலைநாட்டியுள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடு, நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை இந்த ஆண்டும் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருகிறது. கடந்த ஆண்டு மே மாதம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு எதிராக அமைந்தது. உச்சநீதிமன்றத்தின் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஆணையை எதிர்த்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்து அந்த மனு நிலுவையில் உள்ளது. இதனிடையே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த ஏதுவாக தமிழக அரசு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட அறிவிக்கையிலிருந்து காளையை நீக்குவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருகிறது. மேலும் டெல்லியில் உள்ள தமிழக அரசின் வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறு ஆய்வு மனுவினை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மனு தாக்கல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தவிர கடந்த 7ஆம் தேதி தமிழக அரசின் உயரதிகாரிகள் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சக உயரதிகாரிகளை நேரில் சந்தித்து மத்திய அரசால் கடந்த 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசிதழில் பழக்கப்பட்ட விலங்கினை காட்சிப்படுத்துவது என்ற பிரிவிலிருந்து காளைகளை நீக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏதுவாக 1960ஆம் ஆண்டைய இந்திய பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் மத்திய அரசின் உயரதிகாரிகளை சந்தித்து இக்கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக தமிழக அரசின் உயரதிகாரிகள் 3 பேர் கொண்ட குழுவினர் இன்று காலை டெல்லி விரைந்துள்ளனர். பழக்கப்பட்ட விலங்கினை காட்சிப்படுத்துவது என்ற பிரிவிலிருந்து காளைகளை உடனடியாக நீக்கி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் அறிவிக்கையை வெளியிடும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எவ்வித ஊறும் இல்லாத வகையில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஒரு புதிய அறிவிக்கையை தமிழக அரசு வெளியிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வீர விளையாட்டு அமைப்பினரும் தமிழ் பண்பாட்டு அமைப்பினரும் தங்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு பாரம்பரியமும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை காத்திடுவதற்கு ஆணையிட்ட அம்மா அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களோட ஜல்லிக்கட்டு பேரணியின் சார்பாக கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் விழா நெருங்கியதையொட்டி தமிழக அரசு ஒரு குழு ஒன்றை அமைத்து ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டை தீவிரமாக நடத்துவதற்கு நல்ல முயற்சி எடுத்து வருகிறார்கள். மக்களின் முதல்வர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மஞ்சு விரட்டை சுப்ரீம் கோர்ட் தடை செஞ்சிருக்கு. மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் மக்களின் வேதனையை புரிந்து கொண்டு திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்துள்ள மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.